தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். வக்பு இடத்துக்கு பாத்தியப்படாம இருக்கிற மக்களை கேட்டா அவங்களே சொல்லிக்குவாங்க, விசாரணை பண்ணுங்க. விசாரிக்கலாம் மாட்டீங்க, அது எங்க உங்களுக்கு நேரம் இல்ல. என் மேல கொலை மிரட்டல், ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு 20-30 பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. அதுல முக்கியமான நபர் தௌஃபீக். 9 ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாத்துக்கு முஸ்லீம் மதத்துல மாறி வந்தவர். எதுக்கு வந்தார்னா அவருடைய நோக்கம் இடம், பணம் சம்பாதிக்கலாம். உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார், இந்த 2 பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு அவங்க 2 பேரும் தான் மிக முக்கிய பங்கு. இப்போ எனக்கு கொலை மிரட்டல் பயந்து ஓடிட்டு இருக்கேன். சாக போற நான் என்ன வேணாலும் பேச முடியும், பேசலாம், எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும். இப்போ ரொம்ப மும்முரமா என்னை கொலை செய்கிறவனை எனக்கு வக்காலத்து வாங்குற வக்கீலுடைய தகப்பனாருக்கு போன் பண்ணி இந்த தௌஃபீக் போன் பண்றான், மிரட்டுறான். இவனை கேட்கறதுக்கு இங்க ஆளே கிடையாது, நீங்களும் கேட்க போறது இல்ல. நன்றி. வாழ்க வளத்துடன், வாழ்க தமிழகம், வாழ்க தமிழக மக்கள். நெல்லையில் இருக்கிற ஒரு மசூதியினுடைய முத்தவள்ளியாக பணி செய்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் வக்ஃபு சொத்தை அபகரித்து ஒரு அடிப்படைவாதத்தினுடைய கும்பல் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர் முத்தவள்ளி என்பதனால அதை மீட்டெடுப்பதற்கு பேசுறாரு. இவர்கள் தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னு காவல் நிலையத்தில் போய் ஆய்வாளர்கிட்ட முறையிடுறாரு. ஆய்வாளர் அதை முறையிட்டும் எடுக்கலை அப்படின்றதுக்காக மறுபடியும் டிஎஸ்பி லெவலுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஆனாலும் இவருக்கு எதிராகவே அதை திசை திருப்புகிறார்கள். ஏன்னா இன்னைக்கு இந்த இஸ்லாமிய வாக்கு வங்கிக்காக எந்த விதமான மோச நிலைக்கும் காவல்துறையும் இந்த ஆட்சியாளர்களும் போவாங்க அப்படின்றதுக்கான பெரிய முன்னுதாரணமாக தான் இந்த நெல்லையில் நடந்த படுகொலையை பார்க்குறேன். இப்போ ஜாகிர் ஹுசேன் அவர்களுடைய இந்த படுகொலை என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கொடுமை என்னன்னா, அவர் கொல்லப்படுவதற்கு முன்னால் ஒரு வீடியோ பேசுகிறார். அது இன்னைக்கு எல்லா சமூக வலைதளங்களும் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் மாண்புமிகு தமிழக முதல்வருக்குன்னு தான் அவர் ஆரம்பித்து, இந்த மாதிரி என்னுடைய நிலை இருக்குது, என்னை கொன்றுவாங்கோ அப்படின்ற நான் பயப்படுறேன், அதுக்கான ஒரு பெரிய கூலிப்படையும் மிகப்பெரிய நபர்களும் இருக்கிறாங்க, இந்த வக்ஃபு சொத்து மீட்டெடுப்பதற்காக நிறைய சமூக நல்ல விஷயங்கள் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, நான் பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன்னு இவ்வளவு தெளிவாக பேசி அதை பதிவிட்ட பிறகும் கூட தமிழக முதல்வர் கையில் இருக்கிற காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. படுகொலை செய்கிறார் அவர் பள்ளிவாசலில் தொழுதுட்டு வரக்கூடிய நேரத்தில். அப்படின்னா இதை விட ஒரு மோசமாக சிறுபான்மை மக்களுக்கு எதிரான விஷயத்தை இந்த திமுக ஆட்சி செய்ய முடியுமான்னு முதல் கேள்வி எழுப்புறேன். இரண்டாவது, இந்த வக்ஃபு சொத்தை அபகரிக்கிறார்கள் அப்படின்னு அவர் முயற்சி எடுத்தார்ல, இந்த மாதிரி தமிழகத்தில் நெல்லை மட்டும் இல்லை, தமிழகம் முழுக்க பல இடங்களில் இஸ்லாமியர்களின் வக்ஃபு நிலங்களை திமுகவினர், காங்கிரஸ் கட்சிக்காரர்கள், ஆண்டவர்களும் இதற்கு முன்னால் பல்வேறு தகுடு திட்டங்களை செய்த எல்லா அயோக்கிய அரசியல்வாதிகளும் கையில் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பெயரளவில் இஸ்லாமியர்களை பினாமியாக வச்சிருப்பாங்க. பல லட்சக்கணக்கான சொத்துக்கள் இப்படி அபகரிக்கப்பட்டு இருப்பதனால அதை மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் மத்திய அரசு வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தது. அதை இன்னைக்கு நாங்கள் பாராளுமன்றத்திலும் கொடுத்துருக்கிறோம். அந்த ஆக்ட் கூடிய விரைவில் வரப்போகிறது. அப்போ நடைமுறைப்படுத்தக்கூடியதற்கு எதிராக இன்னைக்கு எஸ்டிபிஐனுடைய தலைவர் நெல்லை முபாரக் எதிர்த்து பேசுகிறார், தமுமுக எதிர்த்து பேசுகிறார்கள். எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா, இது 2வது யுத்தம், அப்போ யுத்தத்திற்கு, போருக்கு, ஜிஹாதுக்கு தயாராகுங்கள் என்று இஸ்லாமியர்களை தவறான முறையில் வழிநடத்துகிறார்கள். பயங்கரவாதத்தின் பக்கம் பச்சையாக வெளிப்படையாக தூண்டுறாங்க. இதை நாம் இப்போ போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா காவல்துறை என்ன சொல்லணும், இது அவர்கள் கொள்கை சார்ந்த முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஜிஹாது செய்கிறது, யுத்தம் செய்வது, அரசுக்கு எதிராக, அல்லது யார் இதை பேசுகிறார்களோ, யார் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்களோ, அந்த சட்டத்தை யார் ஆதரித்து பேசுகிறார்களோ, வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2024 கரெக்டு, அது இஸ்லாமியர்களுக்கு நலன்னு எங்களை மாதிரி பேசுனா எங்களுக்கு எதிராக ஜிஹாது செய்வோம், யுத்தம் நடத்த போகிறோம்னு பகிரங்கமாக பேசுகிறாங்க. இந்த எஸ்டிபிஐ பயங்கரவாதத்தினுடைய ஊற்றுக்கண்ணா இருக்கிற இவர்கள் பேசுகிறார்கள். நீங்கள் காவல்துறையில் போய் சொன்னால் அவங்க கொள்கை சார்ந்த கட்சி முடிவுகளை பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் காவல்துறையினுடைய கையேறு நிலை. இப்படிப்பட்ட சூழலில் இந்த மாதிரியான ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும். அது இஸ்லாமிய பெண்களுக்கு, விதவை பெண்களுக்கு, ஏழை இஸ்லாமிய மாணவர்களுக்கு, குறிப்பாக மசூதிகள், மதரசாக்கள் செப்பனிடுவதற்கு பயன்படுத்த வேண்டும். இதுக்கு தான் முன்னோர்கள் கொடுத்துட்டு போனாங்க. அதை இப்படி திமுக காரனும் ஐயோக்கி இந்த அரசியல்வாதிகளும் கைப்பற்றி கொண்டிருப்பார்கள் என்றால், அதை மீட்டெடுக்க நாங்கள் போராடினா எங்களை நோக்கி அச்சுறுத்தல், எங்களுக்கு எதிராக வன்ம பேச்சுக்கள். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை இதே இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நடந்த இந்த தமுமுக போராட்டத்தில் ஜவாஹிருல்லா அவருடைய தலைமையில் இருக்கிற அந்த கட்சியில் பிரதமரை உருவப்படத்தை எரிக்கிறாங்க, செருப்பால் அடிக்கிறாங்கன்னா
அதுக்கு நான் பதிலுக்கு ஜவாஹர்லால் செருப்பால் அடித்தேன், அது வேற விஷயம். ஆனால் இந்த அளவுக்கு கொடூரமாக இஸ்லாமியர்கள் மனத்தை மாற்றுறாங்க. ஜிஹாது செய்யணும்னு சொல்றாங்க, யுத்தம் தயாராகுங்கள்னு சொல்றாங்க. கடந்த காலத்தில் சிஏவுக்கு எதிராக நாம் எப்படி திரண்டோமோ அப்படி ஸ்தம்பிக்க வைக்கணும்னு சொல்றாங்கன்னா இஸ்லாமியர்கள் வழக்கு வாங்கினது போதாதா? சிஏவில் என்ன பாதிப்பு வந்தது? இன்றைக்கும் சிஏஏ நடைமுறையில் இருக்கு. எந்த இஸ்லாமியர் இங்க பாரதத்திலிருந்து பங்களாதேஷிற்கோ பாகிஸ்தானுக்கோ ஆப்கானிஸ்தானுக்கோ விரட்டப்பட்டாரா? இல்லை சொந்த நாட்டில் யாராவது அகதிகளாக குடியிருக்கிறார்களா? திட்டமிட்டு அயோக்கியத்தனமாக இந்த நெல்லை முபாரக், ஜவாஹிருல்லா, ஆலூர் நவாஸ் போன்ற இந்த அயோக்கியர்கள் பேசுவது ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இங்கே கண்டிப்பாக வரணும், அதை நடைமுறைப்படுத்தப்படணும். இஸ்லாமியருடைய சொத்துக்களை மீட்கணும், இந்துக்களுடைய சொத்துக்களை வக்ஃப்னு அபகரிக்கப்பட்டிருந்தால் அவர்களிடத்தில் திருப்பி ஒப்படைக்கணும். இந்த நியாய செயலை இஸ்லாமியரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்பதற்காகவே எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னால ஒரு குழுவை அமைக்கிறார். 6 பேர் கொண்ட குழு. இந்த குழு தமிழகம் முழுக்க பொதுக்கூட்டங்கள், கையேடுகள், கருத்தரங்கங்கள், கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டு போய் இஸ்லாமிய சமூகத்துக்கு புரிய வைக்கணும். இந்த ரமலான் மாதத்தில் இந்த அடிப்படைவாத இஸ்லாமிய பயங்கரவாத சக்திகளை ஊக்குவிக்கிற எஸ்டிபிஐ போன்றவர்கள் செய்கிற தப்பான பிரச்சாரத்தை முறையடிக்கணும்னு ஒரு குழுவை அமைக்கிறார். அந்த குழுவில் என்னையும் ஒரு உறுப்பினராக இணைத்திருக்கிறாங்க. நேற்றைய தினம் மதுரையில் எங்களுடைய முதல் மீட்டிங் நடந்தது. அதில் என்ன மாதிரி திட்டமிடணும், எப்படி பொதுக்கூட்டங்கள் நடத்தணும், என்ன மாதிரி இஸ்லாமியர்கள்ட்ட தப்பாக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க, அதற்கு பதிலடி எப்படி தரணும். இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் தொடர்ந்து மூளைச்சலவை செய்கிறார்கள். திமுகவுடைய எலும்பு துண்டுகளுக்காக இவர்கள் தப்பான முறையில் இஸ்லாமிய இளைஞர்களை பயங்கரவாதத்தின் பக்கம் தள்ளுகிறார்கள் என்ற உண்மையை பப்ளிக்காக பேசி ஆகணும் என்பதற்காகத்தான் மதுரையில் நடந்த அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அப்போ அதை முடிவு செய்த அதற்கு அடுத்த தினமே உடனடியாக நம்ம பார்க்குறோம், காலையில் நேற்றைய இரவிலிருந்து இந்த செய்தியை பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு படுகொலை, இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எவ்வளோ பெரிய அநீதி இது! அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இப்படி இஸ்லாமியர்களே கொல்லப்படுவார்கள், இஸ்லாமியருடைய சொத்துக்காக பாதுகாக்கப்படுகிறோம், அதுக்குத்தான் போராடன்னு சொல்கிற இந்த எஸ்டிபிஐ, தமுமுக, தௌஹீத் ஜமாத்து, இந்த மனிதநேய மக்கள் கட்சி, இந்த நயவஞ்சகர்கள் எல்லாம் இந்த கொலைக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இதுக்கு என்ன பேச போறாங்க? இறந்தது இஸ்லாமியர், எதுக்காக இழந்தார்? அவருடைய சொந்த பிரச்சனையா? வக்ஃப் சொத்தை மீட்டெடுப்பதற்காகத்தான் போராடி இருக்கிறார். காவல்துறைக்கு அவர்கள் கையில் இருக்கிறது, பயங்கரவாதிகள் கையில் இருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர்கள் அநியாயமாக கொல்லப்படுகிறார்கள். யார் கொலை செய்கிறார்கள் அவர்கள் சுதந்திரமாக திரிகிறார்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தமிழக அரசு கைது செய்ய வேண்டும். தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் யார் இப்படி கொலை வெறி தாண்டவத்தை நடத்தினார்களோ அவர்களுக்கு பின்னால் எந்த அமைப்பு இருக்கிறது, அவர்களுக்கு யாரோடு தொடர்பு இருக்கிறது, இதன் பின்னால் இருக்கக்கூடிய சதி செயல், பயங்கரவாதம் இதன் பின்னால் இருந்தால் அதை முறையடிக்க வேண்டும். எப்ப பார்த்தாலும் இரும்பு கரத்தை கொண்டு அடக்குமே, இரும்பு கரத்தை கொண்டு அடக்குமே, உங்க இரும்பு கரம் துரும்பு பிடிச்சி போய் ஒண்ணும் இல்லாம இருக்கு. அப்ப தயவு செய்து இது மாதிரி பாதிப்பு அடுத்து நிகழாமல் இருக்க சட்டம் ஒழுங்கை சீர்குலைவை தடுத்து நிறுத்த ஒரு தமிழக முதல்வராக திறம்பட அவர் செயல்பட வேண்டும். இல்லை என்றால் தமிழகத்தில் எழுச்சிமிகு போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். நான் கண்டனம் தெரிவித்திருக்கிறேன். எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற படுகொலைகளுக்கு என்றைக்குத்தான் முடிவுக்கு வரும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். நிச்சயமாக 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவின் அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கிற இஸ்லாமியருடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும், இந்துக்களுடைய சொத்துக்கள் அவர்களுக்கு திருப்பி தரப்படும். இந்த பயங்கரவாத சக்திகளை எஸ்டிபிஐ, மாமக, தௌஹீத் ஜமாத்து, தமுமுக, இன்னும் எவையெல்லாம் இப்படி இருக்கிறார்களோ, முஸ்லீம் லீக் போன்ற இவர்கள் அத்தனை பேர்களுக்கும் முடிவுரை எழுதப்படும். ஜனநாயகத்தின் அடிப்படையில் இவர்கள் யார் என்பதை அடையாளப்படும்.